இஷாரா செவ்வந்தி உட்பட குழுவினர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட போது சிரித்த முகத்துடன் காணப்பட்டார்களே, அவர்களுக்கு கொஞ்சமும் பயமில்லையா என கொழும்பு குற்றப்பிரிவு பிரதி போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த சொய்சாவிடம் கேட்கப்பட்டது. சிங்கள ஊடகம் ஒன்றின் விசேட நிகழ்ச்சியின் போதே இந்த கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பிரதி போலீஸ் அத்தியட்சகர் இவ்வாறு பதில் கூறினார். இந்த பாதாள உலக குற்றவாளிகள் ஊடகங்களின் முன்பாக தங்களை தைரியசாலிகள் போல காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் விசாரணை அதிகாரிகளின் முன்பாகவும் நீதிமன்றத்தின் முன்பாகவும் சாதாரண மனிதர்களை விட தைரியமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். விசாரணைகளின் போது அவர்கள் எந்த அளவிற்கு பயந்தவர்கள் என்பது விசாரணையை செய்கின்ற போலீஸ் அதிகாரிகளை தவிர வேறு எவரும் பார்த்ததில்லை. அவ்வாறு பார்த்திருந்தால் அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்பது உங்களுக்கு புரியும். உதாரணத்திற்கு ஒரு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டால், பாதாள உலக குற்றவாளி ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதன் பின்னர் ஒரு வினாடி கூட சம்பவ இடத்தில் நிற்க மாட்டார், தலைமறைவாகி விடுவார். அங்கு நின்றால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். தைரியமானவர் என்றால் அவர் அங்கு நிற்க வேண்டும். அதனால் பலரும் நினைப்பது போல இந்த பாதாள உலக குழுவினர் தைரியசாலிகள் அல்ல என பிரதி போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த சொய்சா தெரிவித்தார். பாதாள உலக குற்ற செயல்களில் ஈடுபட்டதன் மூலம் சம்பாதித்த பணத்தை அவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வெவ்வேறு வழிகளில் முதலீடு செய்வதாகவும் குறிப்பிட்டார். கிளப் வசந்த கொலையுடன் நேரடி தொடர்புடைய ஒருவரின் 33 கோடியே 60 லட்சம் ரூபாய் பணம் ஒரு கோவில் பூசாரியின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இதன்போது பிரதி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். அத்துடன் பாதாள உலக குற்ற செயல்களில் சம்பாதிக்கின்ற கருப்பு பணத்தை அவர்கள் சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு கிரிப்டோ கரன்சி, டாலர், உண்டியல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார். எவ்வாறான வழிகளை அவர்கள் பின்பற்றினாலும் சட்டத்தின் பிடிக்குள் அனைத்து கருப்பு பணமும் சிக்கிவிடும் என சிங்கள ஊடகம் ஒன்றின் விசேட நிகழ்ச்சியின் போது கொழும்பு பிரிவு பிரதி போலீஸ் அத்தியட்சகர் நிஷாந்த சொய்சாவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட குழுவினர் கைவிலங்கு போடப்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது அவர்கள் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக காணப்பட்டமை காணொலிகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது.